வணக்கம். நான் உங்க லக்ஷ்மண். ரொம்ப நாளா வீடியோஸ் போடலைங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க் ஷெட்யூல். ஸோ அதனால வீடியோஸ் போட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லாக்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சில ஆட்கள் கேட்டிருந்தாங்க. ஒர்க் பர்மிட் எங்க கிட்ட இருக்கு, பட் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க முடியல. ஏஜென்ட் ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட செக் ரிபப்ளிக் ஒர்க் பர்மிட் இருக்கு, 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் என் கையில இருக்கு. பட் என்னால அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க முடியல, எம்பசில அப்பாயின்மெண்ட்டே போட முடியல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு. நிறைய பேர் இந்த ஒர்க் பர்மிட் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி ஒரு கிளியரான ஒரு கிளாரிபிகேஷன் தாங்க இந்த லாக்ல, இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூரோப்ல நிறைய நாடுகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கிற நாடுகள்ல ஒர்க் பர்மிட் அப்படின்றது இந்தியால இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் நாங்க டைரக்டா ட்ரை பண்ண முடியாதா, ஒர்க் பர்மிட் நாங்க நேரடியா இந்தியால இருந்து அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு பண்ண முடியுங்க. பட் நீங்க வெல் ஸ்கில்டு, ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் அப்படின்னா நீங்க இந்தியால ட்ரை பண்ணலாம். பட் அப்படி ட்ரை பண்றவங்க கூட ரொம்ப லாங் டேர்மா ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறது உண்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷன், அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். டாக்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு ஜாப்ஸ் இங்க யூரோப்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைலி ஸ்கில்டு பீப்புளுக்கு இந்தியால இருந்து ஜாப் தேடும் போது அவங்கள மாதிரி ஆட்களை ஹையர் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஐடில ஒர்க் பண்ணுறதுக்கு இங்க யூரோப்ல அதிகமான எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நாட்டுல ஐடி படிச்சவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க, டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க அவங்க அதர் கண்ட்ரில இருந்து, அதர் நேஷனாலிட்டில இருந்து ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த ஜாப்லாம் இந்தியால இருந்து யாராவது ஆன்லைன் வழியா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, தொடர்ந்து ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. பட் அவங்களுக்கு வெல் ஸ்கில்டு இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஒர்க்கர் கேட்டகரி, ஹெல்பர், லேபர், ஃபேக்டரி ஒர்க்கர், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், எனக்கு யூரோப்ல ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும், நான் எந்த ஜாபா இருந்தாலும் பார்ப்பேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன், பட் யூரோப்புக்குள்ள செட்டில் ஆகணுன்றது என்னுடைய பேஷன், நான் யூரோப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், ஸோ என் ஃபேமிலியை லீட் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் ஏதாவது ஒரு ஜாப் இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூரோப்புக்குள்ள வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூரோப்புக்குள்ள வரணும்னு நினைக்கிறது ப்ராப்ளமே கிடையாதுங்க. பட் ப்ராப்பரான ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பர்மிட்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹெல்பர், லேபர், ஜென்ரல் ஒர்க்கர், ஃபார்ம் ஒர்க்கர், இந்த மாதிரி ஜாப்க்குலாம் நீங்க இந்தியால இருந்து டைரக்டா அப்ரோச் பண்ணி ஜாப் எடுத்து ஒர்க் பர்மிட் எடுத்து வருதுன்றது பாசிபிள் இல்லாத விஷயம். மேக்சிமம் அப்படி உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப ரேர் கேஸ்ல யாருக்காவது வேணா கிடைச்சிருக்கலாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இங்க யூரோப்புக்குள்ள யாராவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்க மூலியமா நீங்க இங்க ஜாப் எடுத்து உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அவங்க சப்போர்ட்ஸ், அவங்களுடைய ஹெல்ப்பை நீங்க ஃபாலோ பண்ணி, கைடன்ஸை ஃபாலோ பண்ணி உள்ளுக்குள்ள வர முடியும். பட் அவங்களால கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு கிளியரா ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன காரணம்னா இங்க இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க இந்த கண்ட்ரி நேஷனாலிட்டி ஆட்களை தான் அதிகமான ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க. இன்டர்நேஷனல் இருந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அதிகப்படியான ஆட்கள் வேணும். அந்த பொறுப்பை மேக்சிமம் இங்க உள்ள கன்சல்டன்ட் கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் கன்சல்டன்ட் கிட்ட தான் இங்க இருக்கிற கம்பெனிஸும் வேகன்சிஸை கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல்ல இருந்து வேலைக்கு ஆட்களை ஹையர் பண்ணி தர சொல்றாங்க. ஸோ இதனால பொதுவா நிறைய ஆட்கள் கன்சல்டன்சி மூலியமா தான் ஜாப் ட்ரை பண்ணி ஒர்க் பர்மிட்ஸ் எடுக்கிறாங்க. பட் நீங்க ஒர்க் பர்மிட் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மெயினா நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குதா, அதை மெயினா செக் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கரண்ட் அப்டேட் ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு டிசம்பர், ஜான்வரியில தான் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவேக்கியாவோட ஒர்க் பர்மிட்க்கு கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய ஏஜென்சி கிட்ட கேட்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்லோவேக்கியா வேகன்சி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து தராங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெளிவா அவங்க கிட்ட டீடைல்ஸ் என்கொயரி பண்ணணும். ஏன் அப்படின்னா
நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்லோவேக்கியன் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பர்மிட்ஸ் வந்து அவங்க கம்பெனி எம்ப்ளாயரே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஈவன் வந்து எம்பசில வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிள் இல்ல, பிஸியான ஷெட்யூல்ல இருந்தா கூட எம்பசிக்கு வந்து மெயில் போட்டு கம்பெனில இருந்து மெயில் அனுப்பி ரெக்வஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து செக் ரிப்பப்ளிக்கோட ஒர்க் பர்மிட்ஸ் இருக்கு, 2 இயர் ஒர்க் பர்மிட் என் கையில இருக்கு, பட் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஏஜென்சி அந்த ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கம்பெனி சைட்ல இருந்து எந்த வித சப்போர்ட்ஸும் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக் ரிப்பப்ளிக்கோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் வந்து கிடைக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா, பர் இயர் வந்து 1500 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க செக் ரிப்பப்ளிக் லாங் டேர்ம் விசாக்கு. 1 இயர் 2 இயர் ஒர்க் பர்மிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 1500 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ள இந்த ஷெட்யூலுக்குள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். 1500 அப்ளிகேஷனுக்கு மேல அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க முடியாம ஒர்க் பர்மிட்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, செக் ரிப்பப்ளிக் நியூ டெல்லியில இருக்கிற எம்பசிக்கு அவங்களுடைய அபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணி நீங்க அவங்க கிட்ட என்கொயரி பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தகவல் வந்து சொல்லுவாங்க. நீங்க இந்த செக் ரிப்பப்ளிக்கோட அப்பாயின்மெண்ட்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோ வந்து போடுறேங்க. உங்ககிட்ட வந்து செக்கோட ஒர்க் பர்மிட் இருக்கு, இல்ல நீங்க வந்து செக் ரிப்பப்ளிக்ல உங்களுக்கு ஒர்க் பர்மிட் பண்ணி தரதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம், என்ன ப்ரொசீஜர், அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்டேஷன் நீங்க கிளியரா பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் இன்னொரு லாக்ல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேங்க. ஸோ இந்த லாக்ல நான் கொடுக்குற தகவல் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட்ல வந்து யூரோப்குள்ள வர போறீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குதான்னு வந்து மெயினா வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்களே இன்டர்நெட்ல போய் ஃபைண்ட் பண்ணி பார்க்க முடியும். எந்த கண்ட்ரிக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியோட அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கா. எக்ஸாம்பிள் நீங்க குரோஷியா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா குரோஷியாவோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. லித்வேனியா போகணும்னா விஎஃப்எஸ்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பாருங்க. அப்படி அவைலபிள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த வேகன்சியை கொடுக்குற ஏஜென்சி கிட்ட கேளுங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க எடுத்து கொடுப்பீங்களா, கன்ஃபார்மா எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து தருவீங்களா ஆஃப்டர் ஒர்க் பர்மிட்டுக்கு அப்புறம்னு கேளுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க ஒர்க் பர்மிட் எடுத்து வச்சாலுமே பணம் வேஸ்ட் தான். ஸோ அதுல வந்து எந்தவித யூஸும் கிடையாது உங்களுக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து மெயினா கிடைக்குதான்னு பாருங்க. எக்ஸாம்பிள் செக் ரிப்பப்ளிக்கு கம்பெனி சைட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க, லித்வேனியாக்கும் கம்பெனி சைட்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குது. பல்கேரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு, ஸோ ஷெங்கன்ல இந்த பல்கேரியா கண்ட்ரிக்கும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிலே ஆகி வேணா நடக்கலாம், பட் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க முடியுது. செக் ரிப்பப்ளிக் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்ல, 1 இயர் 2 இயர் ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க முடியாத கண்ட்ரிஸை மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் கிடைக்கக்கூடிய கண்ட்ரில நீங்க ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணி யூரோப்புக்குள்ள வரதை பாருங்க. நிறைய ஆட்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யூரோப் கண்ட்ரிக்குள்ள ஒர்க் பர்மிட் எடுத்துட்டா விசா ஸ்டாம்பிங்ல ரிஜெக்ஷன் வருமா, விசா வந்து 100% கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இந்த விசா 100% யாராலையும் அஷூரன்ஸ் கொடுத்து எடுத்து கொடுக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா ஒர்க் பர்மிட்ன்றது தரது பாத்தீங்கன்னா கம்பெனி, ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் பிளஸ் அகாமடேஷன் கான்ட்ராக்ட், எம்ப்ளாயர் ஜாப் கேரண்டி லெட்டர், இது இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கறது அந்தந்த கண்ட்ரில இருக்கிற கம்பெனி வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது உங்களுக்கு வந்து அங்க உள்ள கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. பட் நீங்க விசா அப்படிங்கிறது வந்து எம்பசி சம்பந்தப்பட்டது, விசா கான்சுலேட் சம்பந்தப்பட்டது. ஸோ விசா எடுக்கிறது கவர்மெண்ட் சைட்ல வந்து நீங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க கவர்மெண்ட் கிட்ட அவங்க அந்த கண்ட்ரில இருந்து உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒர்க் கான்ட்ராக்ட் இதெல்லாம் கொடுத்து உங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுத்து நீங்க வந்து அங்க போயிட்டு விசா சப்மிஷன் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு விசா கொடுக்கறது கவர்மெண்ட். ஸோ கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் மட்டும் தாங்க கொடுப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வேற, விசா வேற, இது ரெண்டுமே நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே வேண்டாம். நிறைய ஆட்கள் வந்து ஒர்க் பர்மிட் வந்துட்டாலே எனக்கு வந்து விசா வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. விசா கொடுக்கறது அந்த நாட்டோடைய விசா கான்சுலேட் தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்க ப்ராப்பர் கம்பெனி ப்ராப்பர் ஒர்க் பர்மிட் வைக்கும் போது உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் போது உங்களுக்கு விசா வந்து ஒரு 90 to 95% சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. விசா ரிஜெக்ஷன் அவ்வளவா வராது. பட் நீங்க வைக்கிற டாக்குமெண்ட்டும் பொறுத்து இருக்குங்க. நீங்க டாக்குமெண்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க, கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி நீங்க வைக்கிறது மூலியமா டெஃபினட்டா 100% விசா சக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குதான்னு யூரோப் ஒர்க் பர்மிட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் மெயினா வந்து ப்ராப்ளமா இருக்கு, அப்பாயின்மெண்ட் வந்து ஈஸியா கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம், மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்றது தான் ரீசன். ஸோ அதனாலையும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்காதுங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மெயின் ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணுறவங்க அதிகமான ஆட்கள் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஃபாரின் ட்ரை பண்ணுற ஆட்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபாரின் வராங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் கூட நிறைய பேர் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒர்க் பெர்மிட் எடுத்து உள்ளே வராங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறதுனால எம்பசிலையும் ஷெடியூல் கொடுக்க முடியல. இந்த மாதிரி காரணங்கள்னால அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டே முன்னாடியே ப்ரீ பிளான்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய எடுத்து வச்சுட்டு இதை வந்து சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜென்சி வந்து அப்பாயின்மெண்ட்ஸை முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பணத்துக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணம் வந்து ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா ஃபீஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிற இடத்துல 50,000 70,000 80,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் நம்ம இந்தியாவில் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. நிறைய ஆட்கள் டிராவல் பண்ணுறது தான் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனாலையும் வந்து அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க. நீங்கள் யூரோப்புக்கு தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் யூரோப்பில் இருக்கிற ரியாலிட்டி. இதை நம்ம ஊர் ஆட்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யூரோப்புக்குள்ளே வந்து 1 மந்தில் வர முடியுமா, 1 மாதத்தில் வந்துட முடியுமா, 2 மாதத்தில் வந்துட முடியுமா, இப்படின்லாம் சொல்லி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிச்சயமாக கிடையவே கிடையாது. நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து நீங்கள் என்ன நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த எம்ப்ளாயர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரணுங்க. அதாவது ஒர்க் கான்ட்ராக்ட், உங்களுக்கு அகாமடேஷன் கான்ட்ராக்ட், ஜாப் கேரண்டி லெட்டர், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கணும். சம்டைம்ஸ் உங்கள் கம்பெனியே வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து கம்பெனி மூலியமாக எடுத்து கூட நீங்கள் விசா சப்மிஷன் பண்ணிட்டு வரலாம். ஒன்ஸ் நீங்கள் விசா சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் எம்பசி ஒரு டைம் எடுப்பாங்க. அவங்க 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் கூட டைம் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு விசா வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மந்த் 5 மந்த் கழிச்சு கூட உங்களுக்கு விசா ஸ்டாம்பிங் ஆகி வீட்டுக்கு வந்து டிஸ்பேச் ஆகுங்க. ஸோ அதனால யூரோப்பு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 4-5 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 10 மாதம் 8 மாதம் வரைக்கும் டைமிங் எடுக்கும் நீங்கள் ஃப்ளை ஆகுறதுக்கு. ஸோ இதுதான் இருக்கிற ரியல் சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரி பிளான் பண்ணுறீங்க, ஜென்ரல் ஒர்க்கர், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூரோப்புக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜென்ட் கிட்ட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குதா, அவங்க எடுத்து கொடுப்பாங்களான்னு கேளுங்க. நீங்களும் இன்டர்நெட்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுடைய எம்பசியோட வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இமெயில் போடுங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். விஎஃப்எஸ் குளோபல் வழியாக எடுத்து கொடுக்குறாங்களா, விஎஃப்எஸ் குளோபலில் அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் பண்ணுங்கள். ஏஜென்சி கிட்ட பணம் கொடுத்து ஒர்க் பர்மிட்டை வாங்கி வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் போட முடியாமல் பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி வந்து அனுபவங்கள் நடந்தது உண்டு. இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காம ஒர்க் பர்மிட்டை வாங்கிட்டு காசை லாஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லாகு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள நிறைய பேர் பார்க்குறவங்க கூட இதை என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் வழியாக நிறைய புது ஆட்கள் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொடுத்த தகவல் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் லாகில் வேறொரு இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம்.